வணக்கம். சேலம் மாவட்டம் அரியானூர் அருகே உள்ள சந்தனக்காடு பகுதியை சேர்ந்தவர் சீனிவாசன். இவரது மனைவி கவிதா தறி நெய்யும் தொழில் செய்து வருகின்றனர். இந்த தம்பதியினருக்கு ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தை உள்ளனர். போதிய வருமானம் இல்லாததால் கடுமையான வறுமையிலும் பொருளாதார நெருக்கடியிலும் இந்த குடும்பம் நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஜூன் 19ஆம் தேதி கவிதாவுக்கு அரியானூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 4வதாக ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஏற்கனவே உள்ள 3 குழந்தைகளை வளர்க்கவே திணறி வரும் நிலையில் 4வது குழந்தையும் வளர்க்க முடியாது என தம்பதியினர் கருதியுள்ளனர். இதனை அடுத்து தங்களுக்கு பிறந்த 7 நாட்களே ஆன பெண் குழந்தையை ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு யாருக்கும் வெளியில் தெரியாமல் விற்பனை செய்வதற்காக ஏற்பாடுகளை செய்து சட்டவிரோதமாக 2 லட்சம் ரூபாய்க்கு குழந்தையை விற்பனை செய்துள்ளனர். ரகசியமாக நடந்த இந்த குழந்தை விற்பனை குறித்து கொண்டலாம்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிலம்பரசனுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சீனிவாசன், கவிதா தம்பதியரிடம் அதிரடி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் குழந்தையை விலைக்கு வாங்கி சென்ற ராமநாதபுரம் தம்பதியருக்கும் போலீசார் அவசர தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து தாங்கள் வாங்கிய குழந்தையை திரும்ப ஒப்படைக்க ஒப்புக்கொண்ட ராமநாதபுரம் தம்பதியினர் குழந்தையுடன் இன்று சேலம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். வறுமையில் வாடும் சீனிவாசன், கவிதா தம்பதியினர் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக குழந்தைகளை விற்பனை செய்தார்களா அல்லது இதற்கு பின்னணியில் குழந்தை கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடும் புரோக்கர் கும்பல் ஏதேனும் செயல்பட்டு வருகிறதா என்ற கோணத்தில் கொடலாம்பட்டி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வறுமையின் காரணமாக பிறந்து 7 நாட்களே ஆன பெண் குழந்தை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.